எங்க அப்ப ஏஞ்சலுக்கு தூங்கத்தாமா செய்தா வீட்டுக்குள்ள இருந்துட்டு. ஏஞ்சல் என்னமா அவன் எங்க ரெனோ இல்ல எங்க இருக்கிய? எல்லாத்தையும் கூட்டு இருக்கா? என்ன எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான். தள்ளி எல்லாரும் ரெண்டு பாய்க்கு நான் சேர் போட்டு வச்சிருக்கேன். நீங்க தம்பி நான் மட்டும்தான் இருக்கேன். இல்லன்னா நீங்க அந்த சைடு போய் உட்காருங்க. போங்க ஜோசப் கூப்பிட்டு அவங்கள இப்ப இல்ல நீ அவிச்ச இட்லி எவ்வளவு ஒன்னே மாதிரி பூ மாதிரி இருந்து. என்ன வாழ்க்கையிலே 30 வருஷத்துல இன்னைக்குதான் இட்லிய புகழ உங்களுக்கு மனசு வந்திருக்கு. அப்படிதானங்க? 3 இட்லி சாப்பிடறேன் நான், இன்னைக்கு 5 இட்லி சாப்பிடுறேன். பரவாயில்லையே. இவள ஏஞ்சல எங்க என்னாலும் தூங்குது. அப்பா இவ டைனிங் டேபிள்ல படுத்துட்டா இட்லி சாப்பிட்டு. ஏஞ்சல் ஆமா பரவாயில்ல. 30 வருஷத்துல அவங்களுக்கு 28 இவங்களுக்கு 27 உங்களுக்கு இல்ல இல்லமா நீ தலைவலியை தாங்கிக்கிடவே மாட்டா. லேசா வலி அது புளியும் இந்த சைடு தான் வரணுமா? கொஞ்ச நேரம் தூங்குனியா? அதான் உனக்கு இந்த தலைவலி. ஐயோ ஆண்டவரே, ஒரு சின்ன வலிய கூட தாங்கிக்கிட மாட்டா. நீ ரொம்ப தலைவலிக்கு அம்மா தாங்கவே முடியலங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தே? அவனுக்கு என்னாச்சு? ஒரே தலைவலிமா. கொஞ்சம் என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போட்டு என்ன பண்ணீங்க? மருந்த போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம்ப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் எதுக்கு? அப்ப தைல தேய்ச்சி விட்டுட்டு இருக்காம இல்லாம சரியா போயிரும், ஒன்னும் ஆகாது. ஏ ரெனோ இப்ப அவனை எதுக்கு கூப்பிட்டு? ரொம்ப தலைவலி. என்னாச்சுமா? தலைவலிக்கு நீ என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்